ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டுனா அக்கா வந்து கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, என் கூட பிறந்த அக்கா வந்து கட்டி கொடுத்தாங்க. அந்த ஊரில் வந்து எனக்கு வந்து அந்த பிள்ளை வந்து தெரியும். அந்த பிள்ளை பேர் வந்து பொட்டு. உண்மையான பேர் தெரியாது, ஆனால் பொட்டு பொட்டுன்னு தான் நாங்கள் வந்து கூப்பிடுவோம். அவளோட வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு நேரம் கிடைக்கவே இல்லை. போன வருஷம் வேளாங்கண்ணிக்கு போகும்போது கருவாவுக்கு வந்து பத்திரிக்கை வந்து வச்சாங்க. ஏன்னா நானும் வீட்டில் இல்லை, அவங்க வந்து பத்திரிக்கை வச்சாங்க. அப்போ போக முடியல. கருவா வந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக நடந்து போயிட்டாரு. நானும் ஒரு ஆள் இல்லை, அவர் வந்தோடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியல. நாங்களும் ஒரு வருஷமாக போகணும்னு நினைக்கிறோம், போகவே முடியல. இன்றைக்கி தான் அந்த அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் வந்து அமைச்சிருக்கு. நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத தான் இந்த விளாகில் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரில் தான் போயிட்டுருக்கோம். தம்பி பாட்டு பாடு புருக்காரு புது புரு புது புரு புரு இல்ல புது புரு புது புரு புது புரு புரு இல்ல புது காரு புருக்காரு புது காரு சொல்ல மாட்டேங்கிறேன். புருக்காரு அப்படிங்கிறேன். கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க வீட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அந்த பிள்ளை ஃபோன் எடுக்கவே இல்லை. எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டு எங்கள் அக்கா அட்ரஸ் சொன்னால அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் நான் சொன்னேன் அந்த பெண்டுக்கிட்ட அப்படின்னாலே அங்கனக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அங்கனக்குள்ளே தான் இருந்திருக்கு. கரெக்டாக ஊருக்குள்ளே வந்து நிற்கிறேன். அந்த பிள்ளையும் ஃபோன் போட்டாவில் எங்களை உனக்குத்தலாம் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு. சமைச்சிக்கிட்டு இருந்தில்ல, ஃபோன் அடித்ததே கேட்கல அப்படின்னு. இந்த வரேன் வீட்டுக்கு வெளியே வாழ அப்படின்னு அந்த பிள்ளையும் வெளியே வந்தால நான் நினச்ச வீடுதேன். போயிட்டுருக்கோம் யூட்டன் போட்டு. இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை. இந்த பிள்ளை பேர் தான் பொட்டு. ஆனால் அந்த பிள்ளையோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா தீபா. இல்லை மொட்டை அடிச்சிட்டியால? என்னோட வயசாகுது மொட்டை எடுத்திருக்க? குதிரவாள் போட்டிருக்கியா? அன்னை வந்து வேலைக்கு போயிட்டாரு. இவங்க வீடு பால் காய்ச்சிக்கு சொல்லி இப்போ தான் வந்திருக்கோம். சமைச்சிட்டு வந்துருக்குறாப்ல, அதனால தான் ஃபோன் எடுக்கலை. ஆனால் ஊர் செம்ம ஊருங்க. இங்கே பாருங்க, வீட்டுக்கு முன்னாடியும் மலை, வீட்டுக்கு முன்னாடி ரோடு. இது கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க அவ்வளோ. இப்போ வெயிலுன்றனால அதை காய போட்டிருக்காங்க. கொஞ்சம் விவசாயம்லாம் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த பாருங்க, இங்கிட்டு ஒரு சூப்பர் ஒரு படம்லாம் எடுத்தாங்கன்னா இங்கிட்டு சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி மலை. இப்போ தான் நான் அந்த கதவை திறந்து பார்த்தேன். இப்போ தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, இது வந்து ஹால், இங்கிட்ட வந்து கிச்சன். போதும், சூப்பராக கட்டிடுவாங்க. ஆமாம், இந்த வீடு வந்து இவங்க வீட்டுக்காரே கட்டிக்கிட்டாரு அவருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் கொத்தனாரு. பாருங்க, நான் அந்த சைடு போய் காமிக்கிறேன். பூச்செடிலாம் வைக்க வேண்டியதான வீட்டுக்கு முன்னாடியே? பின்னாடி வச்சிருக்கியாக்கா? நல்லா இருக்கு. ஹலோ எனக்கு பேர் வச்சுருங்க. பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வைங்க. போ. இப்போ எதுக்கு இந்த ஏற்பாடெலாம் பண்ணாலேன்னு தெரில. ஏல இதெல்லாம் உனக்கு தேவையான? நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சில்லி சிக்கன் பிரியாணி, எக்கு, தயிர் வெங்காயம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு எல்லோரும். போய்ட்றோம், பாய். இதுதான் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக. இப்போ ஃபோன் போட்டப்போ ஃபோனே எடுக்கலை, நாங்களாக கண்டுபிடிச்சி வந்தோம். போய்ட்றோம், பாய். டிவி கேட்கலாம் போலையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓய் ஸ்டவ்
இங்கனக்குள்ளே அடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டிக்கு பெட்ரோல் ஸ்டிக்கர் ஒட்டலாம்னு வந்திருக்கோம். அப்புறம் தம்பியோட பேரையும் ஒட்டலாம். போட்டாச்சு பேர். செட்டாக இருக்கண்ணா கீழே. ஆ சூப்பர். அப்படியே நமக்கு கூட்டமோ யார் பேரு? அங்கே பாருங்க சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம சின்ன வயசுலலாம் டிராயிங் பண்ணும்போது மலைகளுக்கு மேலே சூரியன் வரும்போது நம்ம இந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி ஆகிறது நம்ம வரைவோம்ல, அந்த மாதிரி அழகாக ரியலாகவே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா தீபாங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் நைட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 11:10. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.